You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியை காண்கிற எனக்கு அருமையான தேவ ஜனங்கள் யாவருக்கும் ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்க தேவ வார்த்தையை சொல்ல பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்துக்காக அவரை நான் துதிக்கிறேன். கடந்த ஒரு தொகுப்பில் ஒரு தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். அவர் யார் தெரியுமா? உங்களை விசாரிக்கிறவர், தனியாய் விசாரிக்கிற தேவர். ஒரு இடத்துல 10 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 2-3 பேரை விசாரிப்பாங்க, மற்றவங்களுக்கு இப்படி ஸ்தோத்திரம் போட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அனைவரையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். இந்த இந்தியாவில் 148 கோடின்னு வைத்துக்கொள்ளுங்க. அத்தனை பேரையும் ஒரு நொடியில் பார்க்கக்கூடிய வல்லமை யாருக்காவது இருக்கா? யாராவது முடியுமா? அத்தனை நாடுகளில் இருக்கிற அனைத்து மக்களையும் என் ஆண்டவர் இயேசுவுக்கு முடியும். ஏன்? அவர் படைப்பின் தேவன். அவரை யாரும் படைக்க முடியாது. அவர் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன் அல்ல, மற்றவர்களை சிருஷ்டித்த தேவன். அந்த வல்லமைக்கு மேலே ஒரு வல்லமை இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, அதை யாரும் நிரூபிக்க முடியாது. இந்த சத்தியத்தை யாரும் நிரூபிக்க முடியாது. இந்த வேதத்தின் மகத்துவத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. இந்த வேதத்தின் பரிசுத்த வேதாகமத்தின் தேவனை யாரும் மாற்றவும் முடியாது. இதுவே உண்மை, இது சத்தியம், இது ஜீவன், இது உறுதிப்படுத்தப்பட்ட பரலோக வார்த்தை. அதனால் இதை யாரும் எவ்வளவு பேர் எழும்புனாங்க, ஒருத்தவங்க கூட அழிக்க முடியல. அதனால் தான் உறுதியாக உங்களுக்கு அனுபவத்தோடு சொல்லுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவரே சகலவற்றையும் படைத்தவர். அனைத்து நிலைகளும் அவருக்கு தெரியும், அனைத்து குடும்பங்களும் அவருக்கு தெரியும், அனைத்து பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். அதனால தான் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் அவர் காண்கிறவர், அவர் விசாரிக்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். சரி, யாரெல்லாம் விசாரிப்பார்? எல்லாரையும் விசாரிக்கிறவர் தான். விசாரிக்கிறவர்னா என்ன? போயிட்டு விசாரித்து நன்மை செய்கிறது, அவ்வளோதான். விசாரிக்கிறது எப்படி? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம், சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்டுட்டோன்னா விட்டுருவாங்க. சாப்பிடலைன்னா சிலர் ஐயையோ ஏன் சாப்பிடல, சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க? ஏன், என்ன விஷயம், வாங்க போகலாம், போயிட்டு சாப்பிட்ருவோம். அதை போல் இந்த ஆண்டவர் அவருடைய நிலைமையை பார்த்து வெறும் வார்த்தையோடு அனுப்புகிறவர் அல்ல, அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறவர். அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் பசியோடு இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அந்த வேத பகுதியை நீங்கள் பாருங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டு ஊழியம் செய்கிறார். அப்போஸ்தலர்கள் கூட இருக்காங்க, ஆண்டவர் கூட இருக்காங்க. சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்குறாங்க. சொல்கிறார் ஆண்டவர், வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போகும்போது நிறைய ஜனங்க அவரை பின்பற்றுறாங்க. வருகிறவர்கள் போகிறவர்கள் ஏராளமான மக்கள் அவரை பின்பற்றி போகிறாங்க. அவருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை. போஜனம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அவரும் சாப்பிடல, அங்கு உள்ளவங்களுக்கும் சாப்பிட முடியல. அப்படி அவர்கள் தனிமையாக ஏறி ஒரு படகுக்கு போகிறாங்க. போகும்போது அந்த நேரத்தில் 33 பாருங்க, அவர் போகிற இடமெல்லாம் பார்த்து கூட்டமாக அவர் பின்னால் போகிறாங்க. திரளான கூட்டம் கால்நடையாக அவர் பின்னால் போகிறாங்க. அப்போ அந்த 34ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கரையிலே வந்தார்.
அநேக ஜனங்களை கண்டார். பிரயாணம் ஒரு கரைக்கு வந்தாச்சு. திரள் கூட்டத்தை பார்த்துட்டாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் அவங்க இருக்காங்க. அவங்கள வழி நடத்த ஒரு மேய்ப்பர், மாடுகளை மேய்க்கிற மேய்ப்பரும் உண்டு, ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் உண்டு. இப்படி இவர்களை பார்த்து சொல்லும்போது, மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளைப் போல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே மனதுருக்கம். எவ்வளோ பேர் கால்நடையாக அவர்கிட்ட வந்திருக்காங்க. மனதுருகி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த இடம் வனாந்தரமாக காணப்பட்டது. ரொம்ப நேரம் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ அதன் பிறகு சீஷர்கள் அவர்கிட்ட வந்து, இது வனாந்தரமாக இருக்குது, வெகு நேரம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு புசிக்க ஒன்றும் இல்லையே, சாப்பிட ஒன்றும் இல்லையே, என்ன ஆண்டவரே செய்கிறது? நாங்கள் ஒரு வேளை இவங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு வரலாமா? கிராமங்களுக்கு ஊர்களுக்கு போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிடுங்களேன். எவ்வளவு நேரமாக உட்கார்ந்து இவங்க வார்த்தைகளை கேட்டிருக்காங்க, நீங்கள் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார் 37 நீங்களே சாப்பாடு கொடுங்க. ஆச்சரியமாக இருக்குது. கால்நடையாய் வந்த திரள் கூட்டம் சாப்பாடு செய்ய முடியுமா? எவ்வளோ பேருக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு உட்காந்து உடனே சாப்பாடு செய்ய முடியுமா? அப்போ சொல்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதுக்குரிய பணமும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, உங்ககிட்ட என்ன இருக்குது? என்ன தான் இருக்குது உங்ககிட்ட? ஒரு 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்காங்க. 2 மீன், ரைட். எல்லோரும் வரிசையாக உட்கார வைங்க. உட்கார வச்சு அதை 50 பேராக உட்கார வைங்கன்னு ஆண்டவர் ஒழுங்குமுறையை கொடுத்து அங்கே அவங்களை கட்டளையிட்டார். ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி மேலே வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாருக்கும் இதை கொடுங்க. அவ்வளோதான். பிரியமானவர்களே, என்ன நடந்தது பாருங்கள். 2 மீன் 5 அப்பம் எல்லாரும் சாப்பிட்டது போக ஏறக்குறைய 12 கூடை நிரப்பினாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க யார்? 5000 பேர். அதான் ஆயிரக்கணக்கான மக்கள்னு சொன்னேன். 5000 பேர். யோசிக்க முடியுதா? இது வரைக்கும் யாராவது செஞ்சதாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சரித்திரங்களில் நம்முடைய முன்னோடிகள் எந்த மொழிகாரவங்களாக இருக்கட்டும், எந்த கவிஞர்கள், அறிஞர்கள், நாம் எத்தனையோ காரியத்தை பின்பற்றுகிறோமே, இதை போல் யாராவது செய்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த வேதம் அதை சொல்லுது. இது நடந்தது. இது நடந்த அந்த இடம் கூட இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் இருக்குது. நாம் போயிட்டு அந்த இடத்த இந்த படம் எல்லாம் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. எந்த இடத்துல 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தார் என்ற இடம் இன்றைக்கும் சாட்சியாக இருக்குது. ஆகவே என் வேதம் உறுதிப்படுத்தப்பட்டது, உண்மை சம்பவம். அதனால தான் என் ஆண்டவர் பெரியவர்னு சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் யாருன்னு சொன்னால், பசித்தவர்கள் மேல் மனதுருகி அவர்களை விசாரித்து அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவர். உங்கள் வாழ்க்கையின் நிலை என்ன? உங்களை யாரும் நினைக்கவே இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த 5000 பேர் மேலே மனதுருகி அற்புதத்தை செய்து ஆகாரம் கொடுத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். ஆனால் நீங்கள் இயேசுவை பின்பற்றணும். அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். வெறும் அற்புதத்துக்காக மட்டும் அவரை நம்பக்கூடாது. இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். இதை கவனம் வைங்க. நேர் வழி இயேசு. அந்த வழிக்குள்ளே வாங்க, அவருக்காக அர்ப்பணிங்க, அவருக்காக வாழுங்க. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பசியாயிருக்கிற மக்களுக்கு மனதுருகிய அற்புதங்களை செய்தவரே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடு இருக்காங்க, அற்புதங்களை செய்யும்.
உம்மால் மட்டும்தான் முடியும். ஜனங்கள் உம்மை பிடித்து கொள்ளட்டும். அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.